அண்ட் அவங்க வீட்ல இருந்து வரேன் அம்மா அவங்க வீட்ல இருந்து வரேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களும் போனாங்க. போனதுக்கு பிறகு வந்துட்டு வீட்டுக்கு ரீச் ஆகி ஒரு 1.5 hour கதைச்சாங்க. அதுல 1 hour 25 minutes ஃபைனான்ஸை பத்தி மட்டும்தான் கதைச்சிருப்பாங்க. எனக்கு எனக்கு ரொம்ப ஒரு மாதிரியா இருந்துச்சு. அண்ட் என் ஃபேமிலி எங்க வீட்ல இல்ல எங்க ஊர்ல வந்துட்டு யாருமே டவுரி கேட்க மாட்டாங்க. வலிமையா டவுரி கேட்கவே மாட்டாங்க. அண்ட் எங்க ஊர்ல இருக்கிறவங்க வந்துட்டு டவுரி கேட்கறாங்கன்னு ஒரு மாதிரி அசிங்கமா பார்ப்பாங்க. டவுரி கேட்கறது வந்துட்டு டவுரி கொடுக்கறதும் கேட்கறதும் வந்துட்டு ரொம்ப அசிங்கமா பாக்குற ஒரு ஊரு எங்க ஊரு. ஸோ அங்க வந்துட்டு இவங்க டவுரிய பத்தின்னு இல்ல, அவங்க வந்துட்டு ஃபைனான்ஸை பற்றி மட்டும்தான் கதைச்சிட்டு இருந்தாங்க. என் அப்பா கிட்ட கேட்ட விஷயம் அவங்களுக்கு என்ன சேலரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அது அவங்களுக்கு தேவையில்லாத விஷயம். எனக்கு எவ்வளவு சேலரியா இருந்தாலும் அது அவங்களுக்கு தேவையில்லாத விஷயம்னு எனக்கு தோணுச்சு. ஓகேங்களா? பிறகு வந்துட்டு கேட்ட விஷயங்கள்னா என் அப்பா கிட்ட கேட்டாங்க, உங்களுக்கு எவ்வளோ இடம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்பா எவ்வளோன்னு சொன்னாங்க. அப்போ ஒவ்வொன்னா கதைச்சிட்டு எங்க அப்பா கிட்ட சொன்னாங்க, எனக்கு வர்ற ஷேர் எல்லாமே வந்துட்டு கல்யாணத்துக்கு முன்னாடியே என் பேர்ல எழுதி வைக்கணுங்கிற மாதிரி சொன்னாங்க. ஐ வாஸ் லைக், நிஜமா சொன்னாங்களாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஏன்னா எங்க ஊர்ல எல்லாம் யாருமே இந்த மாதிரி எல்லாம் கேட்க மாட்டாங்க. அதுவும் கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி நான் அப்பா கிட்ட ஸ்ட்ராங்கா சொன்ன ஒரு விஷயம்னா, இதுக்கு நடுவுல நிறைய ஃபைனான்ஸை பத்தி கதைச்சுட்டே இருக்கிறதுனால நான் அப்பா கிட்ட ஸ்ட்ராங்கா ஒரு விஷயம் சொன்னேன். அப்பா நாளைக்கு அவங்க கதைக்க உங்களுக்கு ஓகேவா இல்லாத ஒரு விஷயத்த பத்தி அவங்க கதைக்கிறாங்கன்னா நீங்க இல்லைன்னே சொல்லிடுங்க. உங்களுக்கு செய்ய இயலாத ஒரு விஷயத்த பத்தி அவங்க கதைக்கிறாங்கன்னா செய்ய இயலாதுன்னே சொல்லிடுங்க. எதுக்குமே அட்ஜஸ்ட் பண்ணி நிக்காதீங்கிற மாதிரி நான் ஸ்ட்ராங்கா சொல்லியிருந்தேன். இருந்துமே அப்பா நிறைய விஷயங்கள்ல அட்ஜஸ்ட் பண்ணி நின்னாங்க. அது இதனாலன்னு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியல. மேபி நான் ஹாப்பியா இருப்பேன்னா அது இருந்துட்டு போகட்டும்ங்கிற மாதிரி யோசிச்சாங்க போல. சோ அவங்க கதைக்க ஆரம்பிச்சாங்க. எனக்கு இருக்கிற இடத்துல எந்த ஷேரை எந்த பேர்ல எழுதி வைக்கணும்னு சொன்னப்ப எங்க அப்பா சொன்னாங்களா, எனக்கு 2 பிள்ளைங்க தான் இருக்கிறாங்க. எனக்கு இருக்கிறது எல்லாமே என் பிள்ளைங்களுக்கு தான். அது எனக்கு அதானது என் அப்பாவோடையும் அம்மாவோடையும் காலத்துக்கு பிறகு எது இருந்தாலும் அவங்க 2 பேருக்கும் ஈக்குவல் ஷேர். அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. இப்போ எழுதி வைக்க மாட்டோம். இத நான் என் அப்பா கிட்ட சொல்லி இருக்கிறேன். அப்பா, எந்த ஒரு சிச்சுவேஷன் வந்தாலும் எப்படி சொத்து பிரிக்கிறதா இருந்தாலும் எனக்கு அதுல இருந்து எதுவுமே வேணாங்கிறது நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கிறேன். ஸ்டில் அவங்க தருவாங்க, அது வேற விஷயம். ஓகேவா? அந்த மாதிரி தந்தாலும் அது என்ன செய்யணுங்கிறத நான் யோசிச்சு வச்சிருக்கிறேன். ஓகேங்களா? அப்போ எனக்கு அதுல எதுவுமே விருப்பம் இல்லாத ஒரு விஷயம் என் வீட்டுக்கு என் வீட்டுல உட்கார்ந்துட்டு என் அப்பா உழைச்சு வச்ச ஒரு விஷயத்த வெக்கம், மானம், சூடு, சொரணை எதுவுமே இல்லாம எங்களுக்கு உங்க பிள்ளை பேர்ல இவ்வளவு எழுதி வச்சிருங்க அப்படின்னு ஈஸியா கேக்குறாங்க. எனக்கு அது ரொம்ப எம்பாரசிங்கா இருந்துச்சு. இப்படி எல்லாமா ஆட்கள் இருக்கிறாங்கன்னு எனக்கு தோணுச்சு. அது மட்டும் கிடையாது. கல்யாண செலவெல்லாம் நாங்க தான் பாத்துக்கணுங்கிற மாதிரி. எங்க ஊர்ல பிள்ளை வீட்லயும் கல்யாணம் இருக்கும், பொடியங்க வீட்லயும் கல்யாணம் இருக்கும். பிள்ளை வீட்டுல என்ன செலவெல்லாம் ஆகுதோ அதெல்லாம் பிள்ளைங்க தான், பிள்ளையோட வீட்டுலதான் பாப்பாங்க. பொடியங்களோட வீட்டுல என்ன செலவாகுதோ அதை அவங்கதான் பாத்துக்கணும். அந்த மாதிரிதான் எங்களோடதுல கல்யாணம் நடக்கும். எங்க ஊர்ல அந்த மாதிரி தான் கல்யாணம் நடக்கும். ஒன்னா கல்யாணம் வச்சுக்க மாட்டாங்க. அவங்க ஒன்னா வச்சுக்கணும். அதனால ஷேர் உங்க ஊர்ல தானே நடக்கும், சோ நீங்க தான் எடுத்துக்கணுங்கிற மாதிரி. அதாவது நிறைய விஷயங்கள் நம்மளால அக்செப்ட் பண்ணிக்கவே இயலாதுங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அதே மாதிரி வேற ஒரு விஷயம் சொன்னது என்னன்னா, இப்ப நானும் அவங்களும் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா கல்யாணம் பண்ணி அவங்க வீட்டுக்கு போக இயலாது. அவங்க இப்ப இருக்கிற வீட்டுக்கு போக இயலாது. எங்களுக்கு தனியா வீடு எடுக்கணுமா. அந்த தனியா வீடு எடுக்கிறது அவங்க சொன்னதுல ஒரு டீசன்சி இருந்திருக்கும். எப்படி சொல்லியிருந்தாலும் அவங்கள நான் என் வீட்டுல இருக்க விட மாட்டேன். அவங்களுக்கு ஒரு வீடு தேவைன்னா அவங்க 2 பேரும் உழைச்சு சம்பாதிச்சு அவங்க ஒரு வீடு கட்டட்டும்னு சொல்லிட்டு இருந்தா நான் அந்த மனுஷனை கொஞ்சமாச்சும் ரெஸ்பெக்டோட பாத்துருப்பேன். என்ன சொன்னாங்கன்னா, என் பிள்ளையோட ஷேரை நான் தாரேன், நீங்க இவ்வளவு ஷேர் தந்துருங்க. அது ஒரு 50 lakhs அந்த மாதிரி சொன்னாங்க. மினிமம் ஒரு 30 lakhs 40 lakhs தேவையா இருக்கும். சோ அந்த ஒரு 30-40 lakhs கொடுத்துட்டு 2 பேருமே ஷேர் போட்டு, அதாவது 30 lakhs எங்க அப்பா, 30 lakhs அவங்க போட்டுட்டு ஒரு 60 lakhsக்கோ இல்ல ஒரு வீடு எவ்வளவு விலை வருதோ, ஆனா அவங்க பாக்குற இடத்துல வீடுக்கு அப்படி விலைங்க. மினிமம் 1 crore எல்லாம் வேணும் அங்க வீடு எடுக்கணும். அப்ப எங்க அப்பா 50 lakhs அதாவது ஷேர் ஈக்குவலா ஷேர் பண்ணிட்டு
50-50 பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு ஒரு தனி வீடு எடுத்து கொடுக்கலாங்கிற மாதிரி. இதுக்கு பருத்தி மூட்டை கவுடவுன்லயே இருக்கலாங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா எனக்கு தங்குறதுக்கு வீடு வேணும்னா நான் தானே பாத்துக்கணும். உங்க பிள்ளைக்கு வீடு வேணும்னா நீங்க உங்க புள்ள தானே பாத்துக்கணும். அது நீங்களும் பாத்துக்க தேவை கிடையாது. அது ஏண்ட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து இந்த மாதிரி சொன்னாங்க. அப்ப அப்பா சொன்னாங்க, இல்ல அந்த மாதிரி எல்லாம் எனக்கு செய்ய இயலாது. அவளோட அக்காவுக்கு என்ன செஞ்சிருக்கோம் அதை செய்வோம். அதை தவிர வேற எதுவுமே செய்ய இயலாது. சொத்தெல்லாம் வந்துட்டு எனக்கும் என் ஒய்ஃபுக்கும், அதாவது என் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பிறகு வந்துட்டு அவங்க 2 பேரோட சொல்லுவாங்க தானே, எங்களுக்கு பிறகு வந்துட்டு இருக்கிறது எல்லாமே அவங்களுக்கு தாங்கிற மாதிரி சொன்னாங்க. அது அவங்களுக்கு டைஜஸ்ட் ஆகல. சோ வந்துட்டு இதுலயும் அவங்க அப்பா சொல்றாங்களா, இத பத்தி எல்லாம் கதைக்கல. அவங்க வீட்டுல இருந்து முறைக்கிறாங்க. முறைக்காம அடிக்காம இருந்தது நல்லதான் போச்சுன்னு சொல்லுங்க. எனக்கு அப்படி கோவம் வருதுங்க. நிஜமாவே வந்துட்டு ஒரு வீட்டுக்கு வந்துட்டு வெக்கமே இல்லாம வந்துட்டு அவங்க யாரோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வச்சது வெக்கமே இல்லாம தந்துருங்க, என் பிள்ளைக்கு எல்லாமே தந்துருங்கன்னு சொல்லி கேட்ட உடனே எடுத்து தந்துருவாங்க உங்களுக்கு. நிஜமாவே சொல்லணும்னா எனக்கு வந்துட்டு அன்னைக்கு ரொம்ப கஷ்டமா ஃபீல் ஆச்சு. ஏன்னா என் அப்பா அம்மா வந்துட்டு ஆயுசுக்கும் வேலை பார்த்து எல்லாத்தையும் செஞ்சு வைப்பாங்க. இவங்க ஆயா வருவாங்க. இதுல எனக்கு ரொம்ப டவுட்ஃபுல்லா இல்ல வந்துட்டு ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, பொம்பளை பிள்ளைங்களை கட்டி கொடுக்குறாங்க, கட்டிட்டு கூட்டிட்டு போறாங்க. ஓகேங்களா? கல்யாணம் பண்ணிட்டு பொம்பளை பிள்ளைங்க அவங்களோட வீடு, அவங்களோட ஃபேமிலி, அவங்களோட சிப்லிங்ஸ், அவங்களோட அப்பா அம்மா, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட ஊரு, அவங்களோட இடத்த விட்டுட்டு உங்க ஊருக்கு வரணும், உங்க ஊர்ல செட்டில் ஆகணும், உங்க ஊர்ல எல்லாத்தையும் பண்ணணும், உங்க அப்பா அம்மாவை பாத்துக்கிட்டு உங்க வீட்லயே இருக்கணும். இதுல என் வீட்டுல இருந்து உங்களுக்கு காசும் தரணும். அது என்ன கான்செப்ட்னு வழங்கலையே. இதுலயும் வந்துட்டு எக்ஸ்ட்ரீம் லெவலா வேர்ஸ்டா வந்துட்டு அவங்க நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அதானது நான் இங்கேயும் அவங்க ஊர்லயும் இருக்கிறதுனால வந்துட்டு அவங்க வந்துட்டு இங்க வர்றதா இருந்தா, அதானது கல்யாணம் பண்ணிட்டு அவங்க வந்துட்டு இங்க வந்து செட்டில் ஆகுறதா இருந்தா, அவங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கிற வரைக்கும் அவங்களோட செலவெல்லாம் நான் தான் பாத்துக்கணும். அப்ப நான் சொன்னேன், எனக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்டா பார்ட்னர், அவங்க செட்டில் ஆகுற வரைக்கும் நான் தான் சப்போர்ட் பண்ணணும். எனக்கு அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. அதெல்லாம் நான் பாத்துக்குவேங்கிற மாதிரி நான் டிசிஷன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் என் பார்ட்னரை நான் எங்கேயுமே விட்டு கொடுக்க மாட்டேங்கிறதுல நான் ஸ்ட்ராங்கா இருந்தேன். அதுக்கடுத்து அவங்க ஒண்ணு சொன்னாங்க. அதுல வந்துட்டு ஏதாச்சும் ஊத்த பேச்சுலதான் எனக்கு சொல்ல தோணுதுங்க. இன்கேஸ் நான் இங்க இருந்து வேலை விட்டுட்டு ஊருக்கு போயிட்டு ஊர்ல செட்டில் ஆகுறதா இருந்தா, எனக்கு ஒரு வேலை கிடைக்கிற வரைக்கும் என் செலவு, சாப்பாடு செலவு கூட இன்க்ளூட் பண்ணிட்டு என் அப்பா தான் பாத்துக்கணுமா. எனக்கு அந்த கான்செப்ட் வழங்கவே கிடையாது. லாஸ்ட் வரைக்கும் எனக்கு வழங்க கிடையாது. அதானது உங்க பிள்ளை இங்கிட்டு வர்றதா இருந்தா நான் பாத்துக்கணும், நான் ஊருக்கு வர்றதா இருந்தா உங்க பிள்ளை பாத்துக்க மாட்டாங்க, எங்க அப்பா பாத்துக்கணும். பிறகு எதுக்கு அவன் எனக்கு பார்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டு விளங்குதா? சோ எங்க அப்பா வந்துட்டு எனக்கு இவ்வளவு எஜுகேஷன் எனக்கு எல்லாமே தந்திருக்கிறாங்க. அன்னைக்கு எங்க அப்பா வந்துட்டு ஒரு விஷயம் எனக்கு தந்தாங்க. அந்த வீட்டுக்கு என்ன அனுப்பாம இருந்தாங்க. அந்த வீட்டுக்கு நான் உன் பிள்ளைய தரமாட்டேன்னு ஒரு டிசிஷன் எடுத்தாங்க. அதுதான் என் அப்பா வந்துட்டு எனக்கு தந்ததுலயே வந்துட்டு ரொம்ப பெரிய கிஃப்ட். அப்படி இல்ல வந்துட்டு எனக்கு லைஃப்ல கிடைச்ச பெரிய பிளெஸிங் அப்படின்னா, என் ஃபேமிலியில வந்துட்டு யாருமே டவுரி கொடுக்கறதோ வாங்குறதோ பண்ண மாட்டாங்க. எங்க வீட்டுல யாருமே டவுரி வாங்கினது கிடையாது, யாருக்குமே கொடுத்ததும் கிடையாது. சோ உங்ககிட்ட எல்லார்கிட்டயும் நான் எனக்கு சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சே நோ டு டவுரி. உங்க காசுல ஒருத்தவங்க வாழ விரும்புறாங்கன்னா, உங்க காசு முடிஞ்சதும் வேற ஒருத்தரோட காசுல வாழ விரும்புவாங்க. சோ உங்ககிட்ட எல்லார்கிட்டயும் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா, ஒரு டம்ளர் கூட உங்க வீட்டுல இருந்து எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லாதீங்க. அண்ட் இந்த வீடியோல நான் பதிவு பண்ற ஒரு விஷயம் என்னன்னா, என் கல்யாணத்துக்கு நான் என்ன போட்டுக்கிறதா இருந்தாது, ஒரு குண்டூசி அளவுக்கு என் கம்மலா இருந்தா கூட அது ஏண்ட காசுல வாங்குறதா இருந்தா மட்டும்தான் நான் போட்டுக்குவேன். என் அப்பா அம்மா வாங்கி தர எதுவுமே எனக்கு தேவை கிடையாதுன்னு நான் இந்த நிமிஷத்துல நான் டிசிஷன் எடுத்திருக்கிறேன். அண்ட் அதை ஃபாலோ பண்ணணும்னு நான் ரொம்ப விரும்புறேன். எதுனாலன்னா, நான் உழைச்சு சம்பாதிச்சது எண்டது, அதனால நான் போட்டுக்கலாம். என் அப்பா அம்மா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது நான் என்கிட்ட என்ன இருந்தாலும் என் பார்ட்னருக்கு அதுல ஓகே. என் பார்ட்னர் அவங்க வந்துட்டு
லைக் ஹாஃப் ஆஃப் மை லைஃப் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கு வந்துட்டு நான் சம்பாதிச்சதுல எல்லா உரிமையும் இருக்குது. ஆனா எங்க அப்பா அம்மா சம்பாதிச்சதுல அவங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. அதே மாதிரி அவங்க சம்பாதிச்சதுல எனக்கும் அவங்களுக்கும் ஈக்குவலா உரிமை இருக்குது. அதே மாதிரி அவங்க அப்பா அம்மா சம்பாதிச்சதுல எந்த உரிமையும் எனக்கு கிடையாது. அவங்களுக்கும் தேவை கிடையாதுன்னு தான் நான் அப்படிதான் நினைக்கிறேங்க. ஏன்னா நான் எனக்கு வர அலைன்ஸ்ல எல்லாருக்கிட்டும் நான் ஃபர்ஸ்டே சொல்ற ஒரு விஷயம், எனக்கும் என் பார்ட்னருக்கும் சேர்ந்துட்டு ஒரு வீடு வைக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசைங்க. அது வந்துட்டு நானும் என் பார்ட்னரும் கஷ்டப்பட்டு நாங்க உழைச்சு சம்பாதிச்சு வைக்கிற வீடா இருக்கணும். அது எங்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கணுங்கிற மாதிரி எனக்கு விருப்பம். அதுல வந்துட்டு ஒரு ஒரு கடுகு அளவுக்கு கூட யாருமே எதுவுமே எனக்கு தர தேவை கிடையாது. முழுக்க முழுக்க எங்க 2 பேரோட எஃபர்ட்டும் எங்க 2 பேரோட காசும் இதெல்லாம் தான் இருக்கணுங்கிற மாதிரி நான் விரும்புறேன். அண்ட் எல்லாருக்கிட்டையும் நான் இந்த விருப்பத்தை சொல்றேன். அண்ட் இதுதான் கரெக்டா இருக்குதுன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா எனக்கு ஒரு வீடு தேவைன்னா அது நான் தான் செஞ்சுக்கணும். நான் தான் அதுக்காக உழைக்கணும். என் அப்பா கிடையாது அதுக்கு உழைக்க வேண்டியது. என் அப்பா உழைச்சது வந்துட்டு அவங்களுக்கும் அவங்க ஒய்ஃபுக்கும் அவங்க பிள்ளைங்களுக்கும். அத வந்துட்டு நான் எடுத்துட்டு வர்றது ஈஸியான விஷயம். ஆனா எனக்கு தேவைன்னா நானும் என் புருஷனும் என் குழந்தைங்களுக்காக நாங்க தான் உழைக்கணும். அது இல்லாம வந்துட்டு தாத்தா பாட்டியோடத எடுத்துன்னு வந்து குழந்தைங்களுக்கு தர அந்த அந்த கான்செப்டே கிடையாது. எனக்கு அதுல விருப்பமும் கிடையாது. அண்ட் அன்னைக்கு வந்துட்டு எங்க அப்பா வந்துட்டு அவங்க கிட்ட ஒரு நோ சொன்னது வந்துட்டு எனக்கு இன்னைக்கு ஒரு பெரிய பிளெஸிங்கா ஃபீல் ஆகுது. அண்ட் இதெல்லாம் பார்க்கையில எனக்கு இந்த வீடியோ வந்துட்டு யாராச்சும் பெரியவங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிள்ளைங்கள இருக்கிறாங்கன்னா ஒன்னே ஒண்ணு சொல்லிக்க விரும்புறேன். காசு கொடுத்து உங்க பிள்ளைய எங்கேயும் வித்துறாதீங்க. அவ்வளவுதான் சொல்றேன். ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு காசு கொடுத்து உங்க பிள்ளைங்களை நீங்களே விக்கிற மாதிரி தான் இருக்குதுங்க. எனக்கு விளங்கல எதுனாலன்னு. உங்க பிள்ளைங்களுக்கு நல்ல எஜுகேஷன் கொடுங்க. அவங்கள வந்துட்டு இண்டிபெண்டா வாழ்றது எப்படின்னு சொல்லி கத்து கொடுங்க. ஒரு புருஷன் வீட்டுக்கு போனா நீ இந்த வேலை எல்லாம் செய்யணும், இந்த மாதிரி எல்லாம் இருக்கணும்னு சொல்லி கொடுக்க தெரியுது தானே உங்களுக்கு. அதே மாதிரி சொல்லி கொடுங்க. படிச்சதுக்கு பிறகு இண்டிபெண்டா இரு, சொந்தமா சம்பாதிக்க பாரு, இதெல்லாம் நீ செய், உனக்காக நீ நில்லுன்னு நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு கத்து கொடுங்க. சின்ன வயசுல இருந்தே ஒண்ணு பண்றீங்க. நீ அடுத்தவங்க வீட்டுக்கு போக வேண்டியது, அங்க போயிட்டு நீ இந்த வேலை பார்க்கணும், அந்த வேலை பார்க்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறீங்க தானே. அதே நீங்க தான் சொல்லி கொடுக்கணும். படி, நல்லா படி, பைனான்சியலா இண்டிபெண்டா இரு, உன் கால்ல நீ நில்லு, உனக்கு வேண்டியதை நீ செய்யின்னு சொல்லி கொடுத்து வளங்க. ஸ்ட்ராங்கா வளங்க. உங்க பிள்ளைங்கள ரொம்ப ஸ்ட்ராங்கா வளங்க. எதுக்காக வந்துட்டு நீ அடுத்த வீட்டுக்கு போயிட்டு அங்க பாத்திரம் தேய்க்கணும், அந்த வேலை செய்யணும், இந்த வேலை செய்யணும்னு சொல்லி கொடுத்து வளர்க்குறீங்க. உன் கால நீ நில்லு, உனக்கு தேவையானதை நீ சம்பாதி, நீ இண்டிபெண்டா வாழுன்னு சொல்லி கொடுங்க உங்க பிள்ளைங்களுக்கு. அதுதான் கரெக்டானதுன்னு எனக்கு தோணுது. அதுதான் என் அப்பா எனக்கு சொல்லி தந்து வளர்த்துருக்காங்க. அதுதான் என் அப்பா எனக்கு செஞ்சு தந்திருக்கிறாங்க. இப்போ நான் பிலீவ் பண்றது, நான் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா என்கிட்ட காசுல பண்ணிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அப்படிதான் நான் செய்வேன்னு எனக்கு கண்டிப்பா எனக்கு தெரியும். நான் அந்த மாதிரிதான் செய்வேன்னு. இன்னொன்னு என் அப்பா எனக்காக செஞ்சது வந்துட்டு இந்த டவுரி கேட்டு வந்தவங்க கிட்ட ஒரு நோ சொன்னது. அது வந்துட்டு எனக்கு ரொம்ப பெரிய பிளெஸிங்கா ஃபீல் ஆகுது. அதே மாதிரி என் அப்பா வந்துட்டு என்கிட்ட இருந்து இன்னை வரைக்கும் காசு வாங்கினது கிடையாது. உன் காசு நீ சேர்த்து வச்சுக்கோ, உனக்கு தேவையானதை நீ செஞ்சுக்கோ, என் பொண்டாட்டிய பாத்துக்க, எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சோ அடுத்தவங்க காசை வாங்கிட்டு வாழ்றது ரொம்ப ஈஸியான விஷயம். உங்க காசுல நீங்க வாழ்ந்து பாருங்க. அதுதான் லைஃப் செம்மையா. அப்போ என் லைஃப்ல இந்த மாதிரிதான் ஒரு டவுரி கேஸ் வந்திருக்குது. அது வந்துட்டு நான் அந்த கல்யாணம் நடக்காம போனது ஒரு பிளஸிங்கா நான் ஃபீல் பண்றேன். அண்ட் எங்க அப்பா எனக்கு செஞ்சதுலயே த பெஸ்ட் அப்படின்னு சொன்னா அதுதான் நான் சொல்லுவேன். அண்ட் உங்க பிள்ளைங்களுக்கு யாருக்காச்சும் இந்த மாதிரி ஒரு லைன்ஸ் வருது, இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி கொடுக்க போறீங்கன்னா அதுக்கு அது செய்யாதீங்கன்னு தான் சொல்றேன். அண்ட் இன் கேஸ் உங்க அப்பா அம்மா உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா இருந்தா நீங்க சொல்லுங்க, எனக்கு அந்த மாதிரி ஒரு கல்யாணம் தேவை கிடையாதுன்னு. ஏன்னா உங்களுக்கு ஒரு வேலை இருக்கணும், உங்களுக்கு பைனான்சியலா இண்டிபெண்டன்ஸ் இருக்கணும்னு நான் எல்லா வீடியோலுமே ஒவ்வொன்றமா சொல்லிட்டு இருக்கிறது எதுனாலன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்க கூடாதுங்கிறதுனாலதான். ரித்தன்யா எடுத்த மாதிரி ஒரு டிசிஷன் நாம யாருமே எடுக்க கூடாதுங்கிறது எனக்கு இருக்குது. அதனாலதான் டவுரிக்கு நோ சொல்றேன். அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்க எல்லாருக்கிட்டையும் நான் ஒன்னேதான் சொல்றேன், சே நோ டு டவுரி. வாங்காதீங்க, கொடுக்காதீங்க. அப்போ இந்த வீடியோல அவ்வளவுதான். ஒன்ஸ் அகெயின் எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் சொல்றதுக்கு இருக்குது. லெட் ஹர் சோல் ரெஸ்ட் இன் பீஸ். அண்ட் இனிமையாச்சும் அவங்க நிம்மதியா இருக்கட்டும், அவங்க நிம்மதியா இருப்பாங்கன்னு நம்புவோம்.
எனக்கு தோணல அவங்க நிம்மதியா இருப்பாங்கன்னு. ஏன்னா அவங்க அம்மா அப்படி கதறி கதறி அழுகுறாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் மெயினா வந்துட்டு பேரண்ட்ஸ் கிட்ட சொல்ல வேண்டியது, உங்க பிள்ளைங்கள வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கத்து கொடுக்காதீங்களே. இல்லைன்னா வேணான்னா வேணாங்கிறது அவங்களுக்கு அந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு இருக்கிற அந்த ஸ்பேஸ் கொடுங்களேன். அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துக்கோ. அது 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 பிரச்சனையா இருக்குது. அங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோயேன் அப்படின்னு சொல்றீங்க. எவ்வளவுதான் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க? இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிற வரைக்கும் தான் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து அவங்க அட்ஜஸ்ட் பண்றதுக்கு சொல்றதுக்கும் நம்மளுக்கு சான்ஸ் இருக்காது. அவங்களும் அது கேட்கிற இடத்துலயும் இருக்க மாட்டாங்க. எதுக்காகவுமே வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி வாழ சொல்லாதீங்க. எஸ்பெஷலா வந்துட்டு இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வரையில வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணுன்னு சொல்லவே சொல்லாதீங்க. அதுவும் ஒரு இர்ரெஸ்பான்சிபிளா இருக்கிற ஒரு பார்ட்னர் ஆப்போசிட்ல நிக்கிறாங்கன்னா சுத்தமா சொல்லாதீங்கன்னு தான் சொல்லுவேன். எனிவே இந்த மாதிரி உங்க லைஃப்ல யாராச்சும் டவுரி கேட்டோ இல்ல வந்துட்டு இந்த மாதிரி ஃபைனான்சியலா வந்துட்டு உங்களை அப்ரோச் பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னா கீழே காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இல்லைன்னா வந்துட்டு இன்ஸ்டாகிராம்ல இன்பாக்ஸ்ல வந்துட்டு என்கிட்ட சொன்னீங்கன்னா இன்கேஸ் உங்களுக்கு அது வந்துட்டு வியூவர்ஸ் கிட்ட ஷேர் பண்ணணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா ஆப்வியஸா நான் வந்துட்டு வியூவர்ஸ் கிட்ட அதை ஷேர் பண்ணுவேன். அடுத்த வீடியோல நான் உங்களுக்காக ஒரு ஷவுட் அவுட் கொடுத்துறேன். நிறைய விஷயங்கள் ஆத்திரத்துல கதைச்சதுனால வந்துட்டு கொஞ்சம் ரிலீஃபா ஃபீல் ஆகுது. அண்ட் ரொம்ப ஹெவி ஹார்ட்டடா 2 நாள் ஒரு மாதிரி பைத்தியம் மாதிரி திரிஞ்சுட்டு இருந்தேன். எனக்கே வந்துட்டு ரொம்ப கடுப்பா இருந்துச்சுங்க. ஸோ இந்த வீடியோல அவ்வளோதான். உங்களுக்கு வந்துட்டு உங்களோட ஏதாச்சும் பர்சனல் ஸ்டோரி இந்த மாதிரி இருந்துச்சு, உங்களுக்கு அதை ஷேர் பண்ணணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா இன்ஸ்டாகிராம்ல எனக்கு போஸ்ட் போட்டுங்க. இல்லை வந்துட்டு வாய்ஸ் நோட்டா அனுப்புனா கூட நான் வந்துட்டு அதை நெக்ஸ்ட் வீடியோல வியூவர்ஸ் கிட்ட எடுத்துட்டு போறேன். அது வந்துட்டு ஒரு அவேர்னஸ் வீடியோவா இருக்கும் அண்ட் எல்லோருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கிற ஒரு கான்டென்ட்டா இருக்கும்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ இந்த வீடியோல அவ்வளோதான். உங்களை எல்லாரும் அடுத்த ஒரு வீடியோல பார்க்குற வரைக்கும் பை காய்ஸ்.